ஏங்க சத்தியமா நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்றேன் நானு. கடைசியில என் கூட துணையா இருங்கப்பா. டிஜே வீட்டு மாத்திரா சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. வணக்கம் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது நைட்மேர், எண்ட்லெஸ் நைட்மேர் அப்படிங்கிற ஒரு கேம் தான். ஆக்சுவலாக இது மொத்தம் 7 பார்ட் பக்கமாக வந்திருக்கு. ஆனால் அந்த 7 பாட்டே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் தான், மற்றதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. செகண்ட் பார்ட் கூட நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்ன சுட்டுக்க போகிறேன்னா, ஏன் நானே சுட்டுக்கிறேன். ஜேன் குவான் கேம்ஸ் பிரசாந்த் 819. ஓகே, 10 மணி. ஆமாம் 10 மணி. மர்டரா? யாருக்குண்ணா? ஐயோ, என் பொண்டாட்டியும் பிள்ளையும் கொண்டுட்டாங்களாங்க. சச்சோ, நான் வந்து ஜேம்ஸ் டக்ளஸ் ஃபைன் த மர்டர். ஓகே, நான் தான் கண்டுபிடிக்கணும். ஆமாம், அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளையை போட்டால் நான் தான் கண்டுபிடிப்பேன். யார் மணி? ஓகே, ஹெட்ஃபோன் போடாதான் ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க. நைட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஜாலியாக பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் பேய் கேம்னா பயந்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போவாங்க. சவுண்ட்லாம் கரெக்டாக நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சவுண்ட் டீசெண்டாகவே இருக்குது, போதும். ரொம்ப சவுண்டு வச்சுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சவுண்ட் வச்சு பாருங்கள், அப்போ தான் செம்மையாக இருக்கும். மணி 10 மணி. ஆமாம் 10 மணி. வாடா போய் நம்ம ஃபஸ்ட்டு பொண்டாட்டி பிள்ளையை கொண்டுருக்காங்க, கண்டுபிடிப்போம். வாடா. ஓகே, கிராஃபிக்ஸ்லாம் ஓகே, உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. இது போலீஸ் யூனிஃபார்ம். நான் போலீஸ். ஆமாம், நான் தான் போலீஸு. பார்த்தீங்களா, நான் தான் போலீஸே. இப்போ என் பொண்டாட்டி பிள்ளை எவன் கொண்டாலும் மாட்டினாலும் அவனே மாவு கட்டு தான். மாவு கட்டுலாம் கிடையாது, என்கவுண்டர் தான் ஸ்ட்ரெயிட்டாக. நான் இத்தனை பேர்த்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னு தெரியலையே. இவங்கள தான் ஒரு நான் சந்தேகப்படுறணும். கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. இங்கே என்னமோ இருக்குது. ஃபைன் த கில்லர். ஓகே கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இது ஸ்டோரி பேஸ்டாக போடுறதுனால எனக்கு ஸ்டோரி பேஸ்ட் ஹாரர் கேம்னா ரொம்ப பிடிக்கும். நண்பர்களே, சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்மளும் ஸ்டோரி பேஸ் பண்ணி போவோம். ஒன்றும் அவசரப்பட்டுக்கலாம் போத்தேன், பொறுமையாக போவோம். இங்கே வேறு எதாவது பார்க்கணுமா? வேறு எதுவும் இல்லை, நியூஸ் பேப்பர்லாம் கிடைக்குது. ஓகே, வேறு எதுவும் இல்லை, வெளியே போகலாம் வாங்க. ஏப்பா, சவுண்ட்லாம் மிரட்டி விட்ருக்காங்க உண்மையிலே. என்னடாச்சு? என்ன அங்கே என்னமோ மிதக்குது? என்ன கேக்கு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கேக்கு தான். கேக்குலேருந்து ரத்தம்லாம் ஊற்றுது. என்ன கருமாண்டா இது? கேக்குலேருந்து ரத்தம் ஊற்று. என்னடா இது? ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டே. யாருக்கா ஹாப்பி பர்த்டே? என்னடா என் பொண்டாட்டி புள்ள பேர் எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க, பவிங்களா? ப்ரோ இங்கே யாரோ நிற்கிறாங்க ப்ரோ. யாரு? என் பொண்டாட்டியாக இருக்குமோ? செல்லம், ஏமா என் பார்த்து என்ன மூஞ்சி போய் செல்லை வேறு கண்ணுக்கிட்ட வச்சு பக்கத்தில் வச்சு விளையாண்டுட்ருக்கேன்னா மூஞ்சி மேலே வந்து அடித்த மாதிரி இருக்குது. இப்போ அங்கே என்னமோ இருக்கா, போகணுமா? கன்று. அம்மா, நான் எடுத்த கன்று ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளிக்கியா? சரி, எடுத்துக்குவோம். இன்னும் எத்தனை பேர்லாம் பழையபடி ஆகிடுச்சு. அந்த பொண்ணு போய் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுதோ. ட்ரையாங்கிள் கீ கொடுத்துட்டு போகுது. இன்னும் வாய் உளருது டக்குன்னு. ஏன் ப்ரோ, அந்த பொண்ணு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதோ தெரியலையே. ஸ்டோரி ஃபாலோ பண்ண தான் தெரியும். இந்த பக்கம் போக முடியல. அதான் அந்த நம்ம பார்த்த கேக் மாதிரியே இருக்குல்ல, அது கிச்சனுக்குள்ளே போக முடியல. அங்கே டைனிங் ரூம் இருக்குது. கீழே பாருங்கள், பிளட் பிரிண்ட் இருக்குது. ஓகே. ஏனம்மா? நீ தானே? என்ன ஊற்றுங்க டேய், எவனவன்? நான் தான் வீட்டுக்கு போனாரோ? சரி, நாளைக்கு ஊற்றி வரேன். விடு, ஆளுங்களை வர சொல்லி நாளைக்கு ஊற்றுறோம். இங்கே வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறோமா? இல்லை, இங்கே எதுவும் இன்ட்ராக்ட் இல்லை. வாங்க வெளியே போவோம். இங்கே
கீழே ஓகே பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அது இதுக்கடா திறக்க சொல்கிறீங்க? ஒருவேளை ஏதாவது இருக்குமோ, பின்னாடி வருமோ, இப்படி தான் நினைக்கிறேன். நிறையா பாக்ஸு கிக்ஸு, என்னடா வீடு கருமோ. ஆனால் கிராசரிஸ் உண்மையிலே செம்மையாக இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலே டீசெண்டாக இருக்குது. இது லாக்கடே. அங்கே இப்போ மேலே தான் போகணுமா? எவனோ ரத்தம் நடந்து தான் போயிருக்கான். ஓகே, கீழே வந்து இப்போ மேலே போவோம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லா ஃபோட்டோவிலையும் மூஞ்சில் அந்த கில்லர் வந்து எல்லா மூஞ்சிலையும் கறி, எல்லா ஃபோட்டோ மூஞ்சிலையும் கறி வச்சு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மோஸ்ட்லி ஆரோக்கியமில் ஃபேஸ் காட்டாமல் என்ன அது? ஓ, அந்த பிளட்டு போகுதா? ஓகே ஓகே போவோம். இங்கே என்னது 1 2 ரூம் இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியல. அடுத்து இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது, உள்ளே போக முடியல. ஓகே 2 3 7, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது என்ன காட்டுது? லாக்கடா. சரி, ஏன் இந்த இடத்துல மட்டும் ரெட் கலர் லைட் இது? இதாவது இருக்குமோ ஜேஞ்சி? ஓ, ட்ரையல் கீ நம்மகிட்ட இருக்கே ஆல்ரெடி. பாருங்க, கதைக்கெல்லாம் என்ன ஊற்றுறா ஓனர்? ஸோ நான் தான் ஓனரா? சரி நாளைக்கு ஊற்றிடுறேன். ஐயோ மாமா, யாருங்க? ஹலோ, லாக்கில் இருக்காங்க. ஹலோ யாருங்க? என்ன பண்ணணும்? என்னமா காட்டுது? உள்ளே ஒழிக்கணுமா? ஏன் ப்ரோ உள்ளே ஒழிக்கணும்? ஒழிவோம். ஜேம்ஸ்க்கு மை டேன் ஹிண்டி. ஓகே, பட் ரிமெம்பர் பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது ப்ரோ துரத்தோம். யார் என்ன பார்க்கக்கூடாது? யாரோ கதவு திறக்குறாங்க ப்ரோ. யார் பூ? இவ தான் என் பொண்டாட்டியா? பொண்டாட்டி செல்லம் மாமா இங்கே இருக்குண்டி. பொண்டாட்டி அடி காது இருக்காது செவிட்டு நாயே. போயிட்டாளா? கதவு திறக்குமா? என்ன ப்ரோ என்ன ஒரு மாதிரி வரா? கையில் வேறு அம்மா பெருசாக வச்சுருக்கா. ரூமா இப்போ தானே இதுலேருந்து வெளியே வந்தோம். உள்ளே வந்தோம் வெளியா. அப்போ தான் அடிக்கடி என் வாய் அப்படி தான் உளரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் இன்ட்ராக்ட் காட்டில். இதுக்கு மேலே தாண்டி போகவே முடியல. ஓகே, இப்போ அந்த ரூமுக்கு தான் போகணும். யாரோ படுத்துருக்காங்க தானே? ஆமாம். என்னடா மேம்? என்ன மேம்? அவெஞ்சர் ஸ்னாப் கிஃப்ட் போட்டாங்களா? அவன் பேர் என்ன ப்ரோ? அவன் பேர் என்ன? இவன் மறந்து போச்சு. டக்கு நல்ல பேர், டக்குன்னு வர முடியும். யார் இது? லிசா ஃபோட்டோ. லிசா தான் என் பொண்டாட்டி. மை ஒய்ஃப் லிசா. ஆமாம், அது 2 ஆமாம், ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ, என் பொண்டாட்டி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். பாவம், எவனோ வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டோம். இருங்க, நியூஸ் பேப்பர் எடுப்போம். நவம்பர் 2018. ஓகே, ஆல்ரெடி லிசா ஜேம்ஸ் மிஸ்டேக். நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த பண்ணேன் ப்ரோ. அவங்க அதாவது எங்கள் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் ப்ரோ. அது வந்து லிசா கேமரா பெரிய கோவம் போட. அது பாய் தான் கிடச்சிருக்கு, மீதி கிடைக்கிறத பார்ப்போம். ஓகே வாங்க, இப்போ எங்கே போகணும்? வேறு எங்கேயாவது இன்ட்ராக்ட் இருக்கா? எதுவும் இல்லை. இன்ட்ராக்ட் இருந்தால் ஒரு புள்ளி மாதிரி தெரியுது. அது உண்மை நல்லா. ஏமா நான் திறக்கலையே? இல்லையே, நான் திறக்கலையே. யாரோ உட்காந்துருக்கு. பாப்பா பா இன்னும் 3 பாப்பாவே? எனக்கு ஒரு பொண்ணு தான் சொன்னாங்க. எங்கே செல்லு அடிக்குது. இங்கே வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, இங்கே எதுவும் இல்லை, செல்லு தான் போல். போவாங்க. லிசா ஃபோன் மெசேஜ். இது என் பொண்டாட்டி ஃபோனுங்க. ஆனால் அந்த மெசேஜ் இன்னும் பார்க்காம இருக்கான். ஹேவ் குட் டாக் வித் யுவர் ஹஸ்பண்ட். இதுதான் சரியான நேரம் புருஷன்ட்ட பேசுறதுக்குன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். அது எவனு தெரிலடா. இம்மா பாப்பா இப்படிலாம் பயப்படுத்தக்கூடாது சரியா? மாமாட்ட சொன்னால் மாமாவே கொண்டு வந்தீங்க. இப்போ மாமாவே இதுக்கு நான் அப்பனானே தெரில. டேய், என் புள்ள முடிஞ்சிங்க அதை காட்டுங்கடா. யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போது இங்கே தான் கதவு இருக்குது. வேறு எதுவும் இன்ட்ராக்ட் இல்லை. இங்கேயும் இருக்கு பாருங்க. டாக்டர் அமே இதான் என் பொண்ணு. எப்படி அழகாக இருக்கா மூஞ்சி? ஆமாம்மா ஐமே. ஓகே, அவ்வளோதான் மேம், நான் முடிச்சிடறோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையப்படாது ப்ரோ. இப்போ இப்போதைக்கு யாரும்மா? திரும்பவுமா? மீண்டுமா?
ஏன்டி சொல்ல அழுகுற பொண்டாட்டி நீயுமா? சி சனிய சனி இதெல்லாம் செத்தவே நல்லதாக இருக்கு. இப்போ நம்ம டைவர்ஸா லிசா 3 மாதத்துக்கு முன்னாடியேவா? ஓஹோ என்னாச்சு? என்ன முழுசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தான் நான் அங்கே இருக்கோம் பாருங்க. நாங்கள் 2 பேரும் என்னடா ஏதோ மாட்டிக்கிட்டேன். சி நான்லாம் திறக்கலடா, அதுவா திறக்குதுடா. வெட்டிங் ஃபோட்டோ ரோதமா. ஓ நானும் என் பொண்டாட்டியும் பாருங்க ஜி, இதை நானும் என் பொண்டாட்டியும் கல்யாணத்தைப்படுத்துது. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ண முடியும். காலேஜ் படிக்கும்போது அவள் வேறு பண்ணி லவ் பண்ணால், நான் வேறு பண்ணி லவ் பண்ணேன். அப்புறம் அவங்க 2 பேரும் ஏமாத்தினாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டோம். போலீஸ் பேட்ச். ஓகே இட்ஸ் மை போலீஸ் பேட்ச் ஹஸ் பின் 18 years. இசா திங்க் பேட்ச் இஸ். ஓ என் பொண்டாட்டிக்கு இந்த போலீஸ் பேட்ச் பிடிக்காது போல ப்ரோ. என்ன ஓப்பன் ஆகுது? ரவுண்ட் கீ ஸ்கோர். ஓகே ஏதோ புதுசாக வச்சுருக்கு, என்னென்னு செக் பண்ணிக்கலாம். என்ன சவுண்டு? இவனை வரான், இவ்வளோ வரான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ இவனை வரான் ப்ரோ. போகிறா என் பொண்டாட்டி போகிறீங்க. கூப்பிட்டா என்னவன்னு பார்க்கலாமா? போயிட்டாங்கிறதுனால சவுண்டா? இல்லை வரா. பார்க்கல தானே என்ன? வீட்டில் போகிறா ப்ரோ. எங்கேயோ போயிட்டா. சவுண்டு வச்சுக்கிங்க, ஹெட்ஃபோன் பாட்டுக்கு சவுண்டு வச்சுக்கிங்க ஜி. உண்மையிலே சீரியஸாக செம்மையாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் த ரூம் அண்ட் ஃபைண்ட் த க்ளூஸ். ஓகே எக்ஸ்ப்ளோர் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் அதான்டா பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன இங்கேயே சுற்றிட்டுருக்கா? போக மாட்டா போலையே. உங்களோட மாமா மேலே அவ்வளோ பாசத்தில் இருக்காளோ? போகிறா ப்ரோ. சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஓகே ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. இப்போ வெளியே வரலாம். இங்கே வேறு இன்ட்ராக்ட் இல்லை. அந்த பக்கம் ஏதோ இன்ட்ராக்ட் காட்டுச்சு. இது எங்கேயுமா இருக்குது? மெடிசன். என்ன மெடிசன்? அந்த டடன் சவுண்டு வந்தாலே அவள் வர மாதிரியே இருக்குது. ஆனால் வராளால் எனக்கு தெரில. ஏன் ஃபுட் பிரிண்ட் வேறு கேட்குதா? அவள் ஃபுட் பிரிண்ட்டும் என் ஃபுட் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குதா பாருங்க. இப்போ நான் நடக்கிறது அவங்க வந்தாலும் இதே சவுண்ட் தானே கேட்டுச்சு. இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷி இஸ் வெரி சென்சிட்டிவ். ஆமாம் ரொம்ப சவுண்டு ஐட்டமு. ஓ இதை தூக்கி போட்டு நம்மளை அவ்வளோ அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு நம்ம வேறு வழியாக தப்பிச்சு ஒன்றுமா? கரெக்டாக தூக்கி போடணுமா? ஐயோ நான் திறக்கல. இப்போ என்ன பண்ணணும்? தூக்கி போடுமா? போட்டோம். இப்போ எந்த பக்கமாக வருவான்னு தெரியலையே. இருங்க எந்த பக்கமாக வரான்னு பார்ப்போம். பின்னாடிக்கிட்டே வந்துட்டு போகிறா. பின்னாடி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வர பார்த்துட்டா ப்ரோ. செல்ல மாமா அவ்வளோதான் முடிச்சு விட்டா போகணும்.